இந்த சதுரக்கல்ல தண்ணி ஊத்துனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் உருகுது, ஒரு பக்கம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஏன்னு வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். நம்ம வீட்ல நிறைய இடத்துல பில்டிங் கிராக் விட்டுருக்கோம். சில நேரம் அதுல ஈரப்பதம், வாட்டர் லீக்கேஜ் கூட ஆகும். அதை அப்படியே கவனிக்காம விட்டுட்டோம்னா 100 வருஷம் கம்பீரமா இருக்க வேண்டிய பில்டிங் சில வருஷங்கள டேமேஜ் ஆகும். தரையில இருந்து சுவர்ல ஈரப்பதம் படறது, கட்டடத்துல சின்ன கிராக், பெரிய கிராக், சீலிங் வீக் ஆகி தண்ணி சொட்டுறது, கான்கிரீட் கம்பியில உள்ள துரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா கரெக்டா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சில கெமிக்கல்ஸ் அப்ளை பண்றது மூலமா தாத்தா கட்டின வீடு நாம தாத்தாரா வரைக்கும் சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்ம புதுசா கட்ட போற வீட்டுக்கும் முன்னெச்சரிக்கையா கோட்டிங் பண்றது மூலமா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே இறங்கி நம்ம பில்டிங் டேமேஜ் பண்ணாம பாதுகாத்துக்கலாம். வாட்டர் சொல்யூஷன், ஃபவுண்டேஷன், கான்கிரீட், பாத்ரூமுக்குன்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி தனித்தனி சொல்யூஷன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க பில்டிங் சேஃப்டிக்காக 85+ கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்மளுடைய பழைய கட்டடத்துக்கு ரெனோவேஷன் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கும் வாரண்டியோட பண்ணி தராங்க. இந்த மாதிரி பில்டிங்க்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸுமே பில்டிங் டாக்டர்ல அவைலபிளா இருக்குது.